ரெண்டு பசங்களும் அப்பா கிட்ட போய் அப்பா அத்தை மறுபடியும் அம்மா போட்டு சாட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கமும் இளவரசி நம்மளோட ஹீரோயினை தடுத்து நிறுத்திட்டு என்ன போக விட மாட்டேன்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. இங்க பாரு, நீ என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அப்படின்றனால பொறுமையா இருக்கேன், அதுக்காக ஓவரா எப்ப பார்த்தாலும் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே சுத்திட்டு திரியுற, உனக்கு என்ன குங்கு தெரியுமா என்ன, எனக்கும் தான் தெரியும், வரியா மோதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட ஆரம்பிக்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குது. இப்ப ரெண்டு பேரும் தரையில படுத்துட்டு கட்டி முதல்ல நீ என்னுடைய காலை விட, அப்பதான் நான் உன்னுடைய காலை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்குங்க. இதுல இளவரசி முதல்ல இன்னும் போக விடு, என்னுடைய கால் உடஞ்சு போயிடும் போல அப்படின்னு சொல்ல, நீ தான் முதல்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரி ஒன்று பண்ணுவோம், நான் 3 வரைக்கும் என்ன உனையும் நீ விட்டுறணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் சொல்ல, இளவரசியும் சரின்னு ஒத்துக்கிறேன். இப்போ 3 வரைக்கும் எண்ணிட்டு பார்த்தா ரெண்டு பேருமே விட மாட்டேன்றாங்க. நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இளவரசியை ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோ நீயும் தானே ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல, நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்ல, நம்மளோட ஹீரோயினோ அவன் ஒரு திருடே, அதனாலதான் துரத்திட்டு போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆனா இளவரசியை ஒத்துக்கவே மாட்டா. உன் தங்கச்சி சரியா தான் சொன்னா, நீ ஒரு திமிர் பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போய் என் தங்கச்சி பேசியா கேட்டுட்டு இருக்க, அவளே ஒரு டுபாக்கூர் சொல்ல, அந்த மாதிரிலாம் சொல்லாத, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இளவரசி. இவங்க இந்த மாதிரி கட்டி உருட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த திருடனும் வந்துடுறான். என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் அவனை பார்த்துட்டு எந்திரிச்சு நிக்க, நம்மளோட இளவரசியோ அவளோட பையை செக் பண்ணிட்டு என்னோட பணத்தையும் காணா அப்படின்னா அந்த அவன் தான் திருட்டி ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் அவனை துரத்திட்டு ஓடுதுங்க. அவனும் பணத்தை இளவரசிட்ட கொடுத்துட்டு தெரியாம பண்ணிட்டேன் இளவரசி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அவளும் பணத்தை வாங்கிட்டு உண்மையிலேயே திருடன் தான் போல இருக்கு, நாம தான் இவளை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்ல, அவனும் பக்கத்துல இருக்கக்கூடிய கத்தி எடுத்து நம்ம இளவரசியை குத்துறதுக்காக வரான். அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயின் ஊட அவளோட கையை பிடிச்சிட்டு அந்த கத்தியை பிடிக்க கையில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. இப்ப ஐயோ அம்மா படி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்மளோட இளவரசர் வந்துடுறாரு. இப்ப நம்மளோட ஹீரோயினும் மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்ப நம்மளோட இளவரசரும் ஹீரோயினுக்கு கையில எல்லாம் கட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, அவரோட அசிஸ்டண்டோ போனா அவங்களோட மணியை கொண்டு இளவரசர்கிட்ட ஒப்படைக்கிறான். இப்ப இளவரசர் தங்கச்சியை பார்த்துட்டு எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ தேவையில்லாம அவ என்ன கொளுத்து விட்டுட்டாலே, என்ன நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை மனசுக்குள்ளே ரெண்டு திட்டிட்டு, ஆனா சாரி தெரியாம பண்ணிட்டேன், இப்ப எப்படி அண்ணியை சமாதானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ ரொம்ப ஈஸி, இவளுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும், அதை கூட சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. மறுநாள் காலையில நம்மளோட ஹீரோயின் கண்ணு திறந்து பாக்குற, மறுபடியும் அந்த இடத்துல நம்மளோட இளவரசர் படுத்திருக்காரு. எதுக்காக இங்க படுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டேன், அதனாலதான் இங்கேயே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த தடவை இளவரசரோட கண்களை பாக்குறவனால அவர்கிட்ட இருந்து விலகி போகவே முடியல. என்னாச்சு எனக்கு, எதுக்காக இவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முதலையே 3 ப்ராமிஸ் கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது எனக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால என்னோட டிவோர்ஸ் பத்திரத்துல முதல்ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல, இளவரசரோ ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. போகும்போது இங்க பாத்தியா என் உடம்புல இன்னும் பாய்சன் இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால நீ தான் என்ன நல்லா பாத்துக்கிற, ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே, உனக்கு எப்படி டிவோர்ஸ் கிடைக்கும், அதனால முதல்ல எனக்கான மெடிசனை தயார் பண்ணி கொடு, அது வரைக்கும் உனக்கு டிவோர்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அவ்வளோ இப்போ டென்ஷன் ஆயிடுறா. நினைச்சுமா ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பசங்களும் உள்ளுக்குள்ள வர, அவ்வளோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்க ஆக போறோம் தெரியுமா, வாங்க நம்ம சிட்டிக்குள்ள போய் அதுக்கான வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் முன்னாடி நிக்கிறேன். கண்டிப்பா நான் நிறைய மணி சம்பாரிச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் அம்மா நான் வளர்ந்து பெரியவனானோடனே நானும் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுப்பேம்மா அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் அவங்க பொண்ணும் அம்மா நானும் வளர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு கொடுப்பேன் சரியுமா அப்படின்னு சொல்ல, என் செல்லங்களா நீங்க இப்பதாண்டி என்னுடைய பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைய, அந்த ஹோட்டலோட ஓனரோ இங்க பாத்தீங்களா இங்க சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எய்த்தாப்ல ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தா அங்க போய் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ நாங்க இங்க சாப்பிடறதுக்காக வரல, இந்த ஹோட்டல்ல விலைக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. அந்த சிட்டிக்குள்ள வெள்ளம் வந்திருக்கும், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பிளேக் நோயால இறந்திருப்பாங்க, அதனால ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோர்ஸையும் எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு போக, இங்க இவ்வளவு புதுசா விலைக்கு வாங்க வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.